வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப பேசிக்கான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த கத்துக்க போறோம். சாதாரணமா நம்ம பேசுறப்போ, "நான் இத செய்யலான்னு இருந்தேன். ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். உண்மைய சொல்லலான்னு இருந்தேன்." இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்க போறோம். இத சொல்றப்பவே நமக்கு ஞாபகம் வர்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, "நான் ஃபோன் பண்ண போனேன். அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட." நான் உண்மைய சொல்ல போனேன். அவன் தடுத்துட்டான். ஸோ இந்த மாரி சொல்றோம் இல்லையா? இது 2த்தையுமே நம்ம ஜெனரலா கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்டின்னா, இந்த வாஸ் கோயிங் டூ அண்ட் வாஸ் அபௌட் டூ இத தான் நம்ம ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு வாஸ் கோயிங் டூவ யூஸ் பண்ணணும்? எதுக்கு வாஸ் அபௌட் டூவ யூஸ் பண்ணணும்? இத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? இந்த கன்ஃப்யூஷன் எதனால வருது அப்டின்னா, பொதுவா இந்த கோயிங் டூவ நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ, அத நாம செய்யப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ அம் கோயிங் டூ நான் இதை செய்யப் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு நான் என் ரூம கிளீன் பண்ண போறேன். ஐ அம் கோயிங் டூ கிளீன் மை ரூம் டுடே. இப்ப நீ என்ன பண்ண போற? அப்படின்னா, நான் இப்போ படிக்க போறேன். ஐ அம் கோயிங் டூ ஸ்டடி இப்படி சொல்றோம். இல்ல ஐ அம் கோயிங் டூ ஸ்லீப் இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். இல்லையா? ஸோ இந்த மாரி சொல்றதுனால பிரசன்ட் டென்ஸ்ல நான் இதை செய்யப் போகிறேன். இப்போ கோயிங் டூ அப்படின்னாலே போகிறேன், செய்யப் போகிறேன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனால, இத பாஸ்ட் ஃபார்ம்ல சொல்றப்ப நமக்கு எப்படி நம்ம நெனச்சுக்கிறோம் அப்படின்னா, நெறைய பேர் எப்படி நெனச்சுக்கிறாங்க அப்படின்னா, நான் இதை செய்யப் போனேன் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கோயிங் டூவ நம்ம பிளான பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ, ஐ வாஸ் கோயிங் டூ அப்படின்னா, என்னுடைய பிளான் அதுவா இருந்தது. நான் அப்படி செய்யலான்னு இருந்தேன் அப்படின்றதுக்கு தான் நம்ம வாஸ் கோயிங் டூவ யூஸ் பண்ணணும். ஸோ, ஐ வாஸ் கோயிங் டூ அப்படின்னா, நான் இதை செய்ய இருந்தேன். நான் இதை செய்யலாம் என்று இருந்தேன். இப்படி செய்யலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம வாஸ் கோயிங் டூவ யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த வாஸ் அபௌட் டூ, வாஸ் அபௌட் டூவ நாம இம்மீடியட்டா இப்போ செய்யப் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கோ, பாஸ்ட்ல நான் அப்ப செய்யப் போனேன் அப்போ அப்படின்னு சொல்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ வாஸ் கோயிங் டூ நான் செய்யலாம் என்று இருந்தேன். வாஸ் அபௌட் அப்படின்னா, நான் செய்யப் போனேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம வாஸ் அபௌட் டூவ யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த 2 டிஃபரன்ஸஸையும் நம்ம அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்களான்னா, கோயிங் டூ வச்சு வர்றப்போ எப்படி இருக்கும்? அபௌட் டூ வச்சு வர்றப்போ எப்படி இருக்கும்? அப்படின்றத அப்படியே கம்பேர் பண்ணியே பார்த்துட்டே வரலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நேத்து நைட் நான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா தூங்கிட்டேன். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ அப்படி ஒரு பிளான் இருந்தது. அப்படி ஒரு ஐடியா இருந்தது. ஃபோன் பண்ணலாம்னு நெனச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா நான் தூங்கிட்டேன். இப்படி சொல்லப் போறோம். ஸோ இதுக்கு நாம வாஸ் கோயிங் டூவ யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வாஸ் கோயிங் டூ கால் யூ. ஐ வாஸ் கோயிங் டூ கால் யூ. ஆனா, நம்ம இந்த மாரி சொல்றப்பவே ஜெனரலாவே நம்ம ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அது வாஸ் கோயிங் டூவா இருக்கட்டும், வாஸ் அபௌட் டூவா இருக்கட்டும். நான் செய்யலான்னு இருந்தேன், செய்யப் போனேன். எப்படி சொல்றதா இருந்தாலும், ஆனா இப்படி ஆயிடுச்சு. இப்படி சொல்ற மாரி தான் நம்ம பெரும்பாலும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஆனா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஐ ஃபெல் அஸ்லீப். ஐ வாஸ் கோயிங் டூ கால் யூ லாஸ்ட் நைட். பட் ஐ ஃபெல் அஸ்லீப். இப்போ இதே சென்டென்ஸ நம்ம கொஞ்சம் வேற மாரி சொல்றோம். நான் உனக்கு ஃபோன் பண்ண போனேன். ஆனா அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. ஸோ நம்ம அந்த ஃபோன் பண்ண போனேன் அப்படின்னு சொல்றப்பவே, இம்மீடியட்டா அத பண்றதுக்கான ஒரு முயற்சிய நம்ம பண்ணியிருக்கோம். நான் ஃபோன் கிட்ட போனேன், இல்ல இப்படி ஃபோன எடுத்தேன். இந்த மாரி சிச்சுவேஷன்ல நான் இப்ப தான் ஃபோன எடுத்தேன். உனக்கு ஃபோன் பண்ண போனேன். அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம அபௌட் டூவ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வாஸ் அபௌட் டூ கால் யூ. பட் யூ கால்ட் மீ ஃபர்ஸ்ட். ஆனா நீ அதுக்கு முன்னாடி நீயே பண்ணிட்ட. யூ கால்ட் மீ ஃபர்ஸ்ட். ஐ வாஸ் அபௌட் டூ கால் யூ, பட் யூ கால்ட் மீ ஃபர்ஸ்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. "நீ ஏன் உண்மைய சொல்லல?" அப்படின்னு சொல்றப்ப, உண்மைய சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனா, நீ எனக்கு எங்க வாய்ப்பே குடுக்கல. நீயே பேசிட்டே இருந்த. இப்படி நம்ம சொல்றோம். ஸோ உண்மைய சொல்லலான்னு இருந்தேன். ஐ வாஸ் கோயிங் டூ டெல் யூ த ட்ரூத். ஐ வாஸ் கோயிங் டூ டெல் யூ த ட்ரூத். ஆனா, நீ எனக்கு சான்ஸே குடுக்கல. யூ டிட்ன்ட் கிவ் மீ அ சான்ஸ். யூ டிட்ன்ட் கிவ் மீ அ சான்ஸ். ஐ வாஸ் கோயிங் டூ டெல் யூ த ட்ரூத், பட் யூ டிட்ன்ட் கிவ் மீ அ சான்ஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க அப்படியே லாங் சென்டென்ஸா அப்படி ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல இருக்க 2 பார்ட்டையும் நம்ம சிம்பிள் சென்டென்சஸா ஃப்ரேம் பண்ணிட்டு அப்படியே கம்பைன் பண்றோம் அவ்வளோதான். இதே விஷயத்த நம்ம அபௌட் வச்சு சொல்லப் போறோம். நான் உண்மைய சொல்லப் போனேன். அதுக்குள்ளார என் ஃப்ரெண்ட் வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டான். இப்படி நம்ம சொல்லணும்.
ஸோ சொல்ல போனேன். ஆல்மோஸ்ட் நான் சொல்ற சிச்சுவேஷன் அப்படி வாய தொறந்தேன். அதுக்குள்ளார கைய பிடிச்சோ, "ஏய் இரு வேண்டாம்" அப்படின்னு ஒரு ஜாட காமிச்சோ, தடுத்துட்டான். இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஐ வாஸ் அபௌட் டு டெல் யூ த ட்ரூத். I was about to tell you the truth. But my friend stopped me. என்னோட ஃப்ரெண்ட் அதை தடுத்துட்டான். I was about to tell you the truth, but my friend stopped me. ஸோ நேற்று நீ என்ன பண்ணலான்னு இருந்த, இன்னைக்கு என்ன பண்ணலான்னு இருந்த, இப்படிலாம் நம்ம கேட்குறப்போ, ஆக்சுவலாக நான் ஒரு படம் பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டேன். இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது ஒரு ஐடியா இல்லையா? பிளான். அப்போ ஐ வாஸ் கோயிங் டு. ஸோ ஐ வாஸ் கோயிங் டு வாட்ச் அ மூவி. நான் ஒரு படம் பார்க்கலான்னு இருந்தேன். ஐ வாஸ் கோயிங் டு வாட்ச் அ மூவி. அப்புறம் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டேன். ஐ வென்ட் டு விசிட் மை ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்ட். இன்னும் அது கரெக்டாக இருக்கும். ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டை போய் பார்க்க போனேன். ஐ வாஸ் கோயிங் டு வாட்ச் அ மூவி, பட் தென் ஐ வென்ட் டு விசிட் மை ஃப்ரெண்ட். பட் தென் ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்ட். இன்னும் ஷார்ட்டாக கரெக்டாக. இப்போ இதே அபவுட் டு வச்சு சொல்கிறதா இருந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் வியார்டாக இருக்கும். நான் ஒரு படத்தை பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இப்படி சொல்லலாம். நான் டிவி ஆன் பண்ண போனேன், படம் பார்க்கலான்னு டிவி எப்படி ஆன் பண்ண போனேன், கரண்ட் போயிடுச்சு. இப்படி சொல்லலாம் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எந்திரிச்சிட்டோம் டிவி ஆன் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ரிமோட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சமயத்தில் தான் நான் பண்ண போனேன், அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை நாம் ஐ வாஸ் அபவுட் டு வச்சு சொல்ல போகிறோம். ஸோ வேர்ப் என்ன? டிவியை ஆன் பண்ண போனேன். ஸ்விட்ச் ஆன் அப்படின்றது தான் வேர்ப் இல்லையா? ஸோ ஐ வாஸ் அபவுட் டு ஸ்விட்ச் ஆன். வாஸ் அபவுட் டு பக்கத்தில் அப்படியே வேர்பை போட்டுவிடுங்க. ஸோ ஐ வாஸ் அபவுட் டு ஸ்விட்ச் ஆன் த டிவி. அப்போ பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் போயிடுச்சு. த பவர் வெண்ட் ஆஃப். த பவர் வெண்ட் ஆஃப். ஐ வாஸ் அபவுட் டு ஸ்விட்ச் ஆன் த டிவி, பட் த பவர் வெண்ட் ஆஃப். டிவியை போன கரண்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி சொல்கிறது. இப்போ இதே மாதிரியான இன்னொரு காம்பினேஷன் எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு தான் இருந்தேன். ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அப்புறம் சரி ஓகே வீட்டிலேயே சமைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நான் உணவு ஆர்டர் செய்யலான்னு இருந்தேன். அப்போ கோயிங் டு யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐ வாஸ் கோயிங் டு வேர்ப் என்னது? ஆர்டர் பண்ணுறது. ஆர்டர் ஃபுட். ஐ வாஸ் கோயிங் டு ஆர்டர் ஃபுட். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஐ டிசைடட் டு குக் அட் ஹோம். வீட்டிலேயே சமைக்கலான்ட்டு. ஐ டிசைடட் டு குக் அட் ஹோம். ஐ வாஸ் கோயிங் டு ஆர்டர் ஃபுட், பட் தென் அதுக்கப்புறம் ஐ டிசைடட் டு குக் அட் ஹோம். இப்போ இதையே அபவுட் வச்சு சொல்லலாம். எப்போ அபவுட் யூஸ் பண்ணுவோம்? ஆர்டர் பண்ண போனேன் அப்படிங்கிறப்போ மொபைலை எடுத்துட்டேன், ஆப் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் செலக்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்து எங்கள் அம்மா வந்து, நான் ஏற்கனவே சமைச்சிட்டேன், இப்போ எதுக்கு ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் உணவு ஆர்டர் செய்ய போனேன், என் அம்மா ஏற்கனவே சமைத்து விட்டதாக சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஐ வாஸ் அபவுட் டு ஆர்டர் ஃபுட். அதில் வந்து கோயிங் டுக்கு பதிலாக நம்ம அபவுட் டுன்னு போட்டிருக்கோம். ஸோ ஐ வாஸ் கோயிங் டு ஆர்டர் ஃபுட்டுன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு ஆர்டர் ஃபுட்டுங்கிறப்ப ஆர்டர் பண்ண போனேன். மை மாம் செட் ஷி ஹட் ஆல்ரெடி குக்ட். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே சமைச்சிட்டு தான் சொல்லிட்டாங்க. ஸோ மை மாம் செட் ஷி ஹட் ஆல்ரெடி குக்ட். I was about to order food, but my mom said she had already cooked. நான் ஆக்சுவலாக ஜிம்மில் சேரலான்னு இருந்தேன். ஆனால் அப்புறம் என் மனசு மாறிடுச்சு. சேரலான்னு இருந்தேன். கோயிங் டு இல்லையா? ஸோ ஐ வாஸ் கோயிங் டு ஜாயின் த ஜிம். ஐ வாஸ் கோயிங் டு ஜாயின் த ஜிம். அப்புறம் என் மைண்டு மனசு மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் சொல்கிறப்ப நான் என் மனசை மாற்றிக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கும் அந்த சென்டென்ஸ். ஐ சேஞ்ச்ட் மை மைண்ட். பட் மை மைண்ட் சேஞ்ச்ட் அப்படின்னு ஜெனரலாக சொல்ல மாட்டாங்க. ஐ சேஞ்ச்ட் மை மைண்ட். ஸோ ஐ வாஸ் கோயிங் டு ஜாயின் த ஜிம், பட் ஐ சேஞ்ச் மை மைண்ட். இப்போ இதே மாதிரி அபவுட் டு வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். நான் ஜிம்மில் சேர போனேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். நான் ரோட்டை க்ராஸ் பண்ண போனேன், அப்போ பார்த்து ஒரு கார் ஃபாஸ்ட்டாக எனக்கு க்ராஸ் பண்ணி போணுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக கடந்து சென்றது அப்படின்னாலே நம்ம உடனே க்ராஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். சரி, நான் ரோட்டை க்ராஸ் பண்ண போனேன், அதுக்கு நம்ம க்ராஸ்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். ஐ வாஸ் அபவுட் டு கிராஸ் த ரோடு. ஐ வாஸ் அபவுட் டு கிராஸ் த ரோடு. பட் ஒரு கார் ஃபாஸ்ட்டாக என்னை கடந்து சென்றது, அதுக்கு க்ராஸ் பண்ணுச்சுன்னா நம்ம சொல்ல மாட்டோம்.
a car rushed past. என்னை தாண்டி போணுச்சு, என்ன பாஸ் பண்ணி போணுச்சு அப்படி சொல்றதுக்கு a car rushed past. I was about to cross the road when a car rushed past. நான் கரெக்டா ரோட்டை கிராஸ் பண்ண போனேன் அந்த சமயத்துல அப்படின்னு சொல்றதுனால when a car rushed past. questions கூட கேட்கலாம். இப்போ நாம இன்னைக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்றதா இருந்தா what are you going to do today அப்படி கேட்போம். நீ இன்னைக்கு என்ன செய்யலான்னு இருந்த அப்படி சொல்றதா இருந்தா past tense. What were you going to do today? What were you going to do today? இல்லையா? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்த இந்த was going to and was about to இது ரெண்டு ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்சஸ்க்கு நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அவ அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல போனா அதுக்குள்ள இன்னொருத்தர் பதில் சொல்லிட்டார். அவங்க வீட்ல இருந்து கிளம்ப போனாங்க, அந்த சமயத்துல பார்த்து கெஸ்ட் வந்துட்டாங்க. நாங்க எங்க தாத்தா பாட்டியை பார்க்க போலான்னு இருந்தோம், ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க அந்த வீட்டை வாங்கலான்னு தான் இருந்தாங்க, ஆனா வேற யாரோ வாங்கிட்டாங்க. இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் நான் போஸ்ட் பண்றேன், செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம வாஸ் அபவுட் டு அண்ட் வாஸ் கோயிங் டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.